அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகிற மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகன்தான். எனவே மாசி மாதத்திலையும் சரி, மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது விசேஷம். அது நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆங்கில மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன் கும்பராசியிலையும், செவ்வாய் மிதுனத்துல 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. புதன் கும்பராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சத்தோட போறாரு. சுக்கிரன் மீனராசியிலையும், குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மாசி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் பெயர்ச்சியாகிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கு. ரிஷப ராசியில குருவும், மீன ராசியில சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. மாசி மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியில செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசியில புதன் நீச்சம் அடைகிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள். சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அதனால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே படிப்படியா குறைய போகுது. துலாம் ராசிக்கு உத்தியோகம், தொழிலையும் நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு தொல்லைகள் உருவாகும். இருந்தாலும் உற்சாகத்தோடு செயல்பட்டு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் விதத்துல உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு கருதி எடுத்த முயற்சியில வெற்றி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு உண்டு. உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் இருக்குது. 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் பலமடைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமா அமைஞ்சிருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல கேது இருக்கிறாரு. மாசி 1ஆம் தேதியே உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்கு பேச்சியாகிறாரு. இது நல்ல பலனை கொடுக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பேச்சியாகிறாரு. மீன ராசியில புதன் நீச்சமா போறாரு. அதே ராசியில சுக்கிரன் உச்சத்திலையும், குரு பரிவர்த்தனையாலையும் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. சூரியன் இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பேச்சியாவதால பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதகமான சூழல் அப்படிங்கிறது உண்டு. வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. மனதுக்கு விரும்பிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சனியை சூரியன் அஸ்தம பார்வையாக பார்க்கறதால காதல் செய்யக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. காதல் வயப்படலாம். நோய், கடன் அமைப்புகள்லாம் சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியால் கடன்கள் அப்படிங்கிறது அடையும். நோய் இருந்துச்சுன்னா அது நீங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வெளிநாடு, வெளிமாநிலங்களில் சென்று கல்வியோ அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பான முயற்சி எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சுக்கிரன் வக்ரமான பிறகு எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்ளுவீங்க. அப்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே வரப்போகுது துலாம் ராசிக்கு. ஃபேன்சி ஸ்டோர், பந்தல், மேடை அமைப்போர், அழகுக்கலை நிபுணர், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் நல்ல பலனை கொடுக்க போறாரு. இந்த மாசி மாதம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், சமூகத்தில் உயர் பொறுப்பு உள்ளவர்களோட ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. வெளிநாடுகளில் உள்ளவர்கள்லாம் குடும்பத்தோடு இணையக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம்.
தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி தந்தையோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடும் நீங்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியா குறையும். பொறுப்புகள் அதிகரிக்கிறதின் மூலமா வருவாயும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குலதெய்வத்தோட ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல இந்த மாதத்துல தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுல அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும். தொழில் பார்ட்னர்களோடலாம் சற்று கவனமாக இருக்கணும். தந்தை மகன் உறவுலையும் சில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். உத்தியோகம் தொழில் எல்லாம் பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கும். மாதத்தின் இறுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு வரலாம். குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கெல்லாம் காய்ச்சல், தலைவலி, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம். தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக அக்கறை எடுத்துக்கணும். மன ரீதியான சில சங்கடங்கள் அவ்வப்போது வந்து போகும். துலாம் ராசிக்கெல்லாம் தன்னம்பிக்கை சற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும். வண்டி, வாகனம், நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த மாற்றமும் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். அதுல கவனமா இருங்க. காலையில எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குனீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் மாசி மாதம். சனி பகவான் ஏற்கனவே கும்பத்தில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு லாபாதிபதியானவர் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோடு சேர்றாரு. அதோடு சூரியன் தன் வீட்டை தானே பார்க்குறாரு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சுபகாரியம் இல்லத்தில் நடக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த மாதத்தில் பெற போறீங்க. உயர் பொறுப்பில் இருக்கிறவர்களோட அறிமுகத்தால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு முன் வருவீங்க. துலாமராசிக்காரர்கள் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகிறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறுவது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். பணம் தொடர்பாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். மனதில் புதிய நம்பிக்கை அப்படிங்கிறது ஒதுக்கக்கூடிய நேரம். உத்தியோகத்திலேயும் மாற்றம் அப்படிங்கிறது வரலாம். குரு சுக்கிர பரிவர்த்தனை இந்த மாதத்தில் இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த 2 கிரகங்களும் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கிட்டு பரிவர்த்தனை பெறுறாங்க. எனவே இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். எதிர்பாராத விதத்திலலாம் உங்களுக்கு மனதுக்கு இனிமை தரக்கூடிய செய்தி இந்த மாதத்தில் உண்டு. பயணங்களில் அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதனால் ஆதாயம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக கிடைக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீங்க. வாகன மாற்றம் செய்யறதுக்கு இந்த மாதத்தில் முன் வருவீங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுக்கு மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுத்து உதவும். மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் நீச்சம் பெறாரு. 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் புதன். விரையாதிபதி நீச்சம் பெறுவது துலாம் ராசிக்கெல்லாம் நல்லது. விரயத்துக்கு ஏற்ற வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் உண்டு. வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் தைரியத்தோட எதிர்கொள்ளுவீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றுவீங்க. சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். பெண்களுக்கெல்லாம் சுப செலவு, சுப செய்தி இதெல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் மாணவர்களுக்கெல்லாம் மேற்படிப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வரக்கூடிய பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருங்க. இந்த மாதம் மாசி மகத்தன்று 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.